அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு புதிய நேரடி ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 15 ஆண்டு கால கோரிக்கைன்னு சொல்லலாம். இந்த கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. வேளாங்கண்ணி சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்று. அது ஆண்டுதோறும் சுமார் 2 கோடி பயணிகள் அங்கே வருகை தர்றாங்க. ஒரு நாள் ஒன்றைக்கு சராசரியாக 15,000 பேர் வருவாங்க. அதே வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்களில் 25,000 பேர் வரைக்கும் கூட வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இடையிலான மீட்டர் கேஜ் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு சுமார் 15 வருஷத்துக்கு அப்புறம் சென்னைக்கும் வேளாங்கண்ணிக்கும் நடுவில் முதல் முறையாக முழுமையான ரயில் தினசரி சேவையாக இயக்கப்பட உள்ளது. தற்போது தாம்பரம் மற்றும் காரைக்கால் இடையே திருவாரூர் வழியாக இயக்கப்பட்டு வர்ற 23 LHP பெட்டிகளை கொண்ட எக்ஸ்பிரஸ் ரயில் இனி பேரளம் காரைக்கால் புதிய பாதை வழியே வேளாங்கண்ணி வரை நீட்டிக்கப்பட உள்ளது. இந்த புதிய வழித்தட மாற்றத்தால் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ரயில் நிலையங்களில் எஞ்சினை திசை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால் பயண நேரம் சுமார் 30 நிமிடங்கள் வரை குறையும். வருகின்ற மே 20ஆம் தேதி முதல் செயல்பட தொடங்கும் இந்த ரயில் பயணத்திற்கு தற்போது முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. விரிவான கால அட்டவணையை இப்போ பார்க்கலாம். வண்டி எண் 16175 தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணி வரை செல்லக்கூடியது. தாம்பரம் இரவு 9:30 மணிக்கு கிளம்பும். செங்கல்பட்டு 9:58, விழுப்புரம் 11:35, கடலூர் துறைமுகம் 12:20, அதாவது நள்ளிரவு 12:20க்கு வரும். சிதம்பரம் நள்ளிரவு 12:50க்கும், சீர்காழி அதிகாலை 1:14க்கும், மயிலாடுதுறை 2:05க்கும், பேரளம் 2:23க்கும், திருநள்ளார் 2:50க்கும், காரைக்கால் 3:06க்கும், நாகூர் அதிகாலை 3:26க்கும், நாகப்பட்டினம் 3:43க்கும், வேளாங்கண்ணி காலை 4:30 மணிக்கு வரும். மறுமார்க்கத்தில் வண்டி எண் 16176 வேளாங்கண்ணியிலிருந்து தாம்பரத்திற்கு கால அட்டவணை இப்போ பார்க்கலாம். வேளாங்கண்ணி இரவு 9:50க்கு எடுக்கிறாங்க. நாகப்பட்டினம் 10:05, நாகூர் 10:20, காரைக்கால் 10:38, திருநள்ளார் 10:52, பேரளம் இரவு 11:17க்கு வருகின்றது. மயிலாடுதுறை 11:33, சீர்காழி 11:57, சிதம்பரம் 12:13, கடலூர் துறைமுகம் 12:37, விழுப்புரம் 2:08, செங்கல்பட்டு 3:33 அதிகாலை, தாம்பரத்திற்கு அதிகாலை 4:35க்கு வந்து சேரும். இந்த ரயில் வேளாங்கண்ணியை மட்டுமல்லாது திருநள்ளார், நாகூர் போன்ற முக்கியமான தலங்களையும் அனைத்து மத தலங்களையும் இணைக்கின்றது. முக்கிய வழிபாட்டு தலங்களை இணைக்கக்கூடிய இந்த ரயில் டெல்டா மாவட்ட மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இது மே 20ஆம் தேதி இதனுடைய சேவை தொடங்கினாலும் தற்பொழுதிலிருந்தே இதற்கு முன்பதிவு தொடங்கி வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றது. கோடை விடுமுறையும் வருவதால் பயனுள்ள வகையில் கழிப்பதற்காக, விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிப்பதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்பதிவு செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.